வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் தாயாகினாள். கதைக்குள்ள போலாமா? அம்பாள் படத்திற்கு முன்னால் இருந்த அகல் விளக்கை ஏற்றினாள் செல்வி. அந்த குடிசையில் இருந்த இருள் விலகி வெளிச்சம் வந்தது. கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி பார்த்தாள். 1.5 வயது தம்பி பாபு பசிக்காக அழுது கொண்டிருந்தான். குழந்தையின் முகம் அழுது அழுது சோர்ந்து போயிருந்தது. அவனை மடியில் வைத்துக் கொண்டு அழுகியை நிறுத்த தவித்துக் கொண்டிருக்கும் தங்கை கயல்விழியை பார்த்தாள். அவள் மனது துடித்துடித்தது. கடகடவென வாசலுக்கு ஓடி சென்று எட்டி பார்த்தாள். அக்கா, என்னக்கா, அப்பா வந்துடுச்சா என்று கேட்டுக்கொண்டே குழந்தை எடுத்துக்கொண்டு அவள் அருகில் வந்தாள் கயல்விழி. இல்லடி கயலு, அதுதான் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் தான் அப்பவே சொன்னேனே, மொத்த கூலி பணத்தையும் அப்பா கிட்ட கொடுக்காதன்னு. சொன்னா கேட்டியா? பாரு இப்ப என்று கோபித்து கொண்ட தனது தங்கையை பார்த்து, ஆமாண்டி, நீ சொன்னதான். ஆனா என்ன செய்யறது, காலையில இருந்து அந்த நிலத்துல வேலை பார்த்தது உடம்பெல்லாம் வலியா இருந்தது. அதுக்குதான் பணத்தை கொடுத்து தம்பிக்கு பாலும் நாளைக்கு சோறாக்கு அரிசியும் வாங்கிற சொன்னேன். ஆனா அப்பா இப்படி பண்ணுன்னு எனக்கு தெரியாதேடி. சரி இரு, நான் போய் உள்ள எதனா பணம் இருக்கான்னு பாக்குறேன் என்று அவசரமாக உள்ளே ஓடி அந்த சிறிய ஓலை குடிசையை ஒரு அலசினாள். கடைசியில் அவளுக்கு வெற்றி கிடைக்க அவள் முகம் மலர்ந்தது. கயலு, இதோ பாருடி 10 ரூபா. இரு, நான் போய் பாபுக்கு டீ கடையில இருந்து பாலை வாங்கி வந்துடுறேன், மத்ததெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று ஓட்டமாக ஓடினாள். கயல்விழி அவளை பார்த்து கொண்டு குழந்தையை சமாதானம் செய்து கொண்டிருந்தாள். சற்று நேரத்தில் செல்வி பாலை வாங்கி கொண்டு மூச்சு வாங்க ஓடி வர அவளிடம் இருந்து பாலை வாங்கி பாபுவிற்கு கொடுத்தாள் கயல்விழி. குழந்தை பசிக்கு அதை கபகபென குடித்துவிட்டு அசதியில் அப்படியே தூங்கி போனான். அப்பாடா, இப்பதான் எனக்கு மூச்சே வருது என்று செல்வி கூறிக்கொண்டே சோர்ந்திருந்த தனது தங்கையை பார்த்தாள். கயலு, என்னை மன்னிச்சு கொடி. தம்பிக்கு பால் வாங்கவே அந்த 10 ரூபாய் சரியா போயிடுச்சு. உனக்கு எதுவுமே வாங்கிட முடியல. பாவம், உனக்கும் பசியா இருக்கும் இல்ல என்று அவள் தோழி பிடித்து கொண்டாள். அக்கா, பரவாயில்லக்கா, நானாவது மதியம் சோறு சாப்பிட்டேன். பாவம், நீ அது கூட சாப்பிடாம உன் சாப்பாட்டையும் எனக்கே கொடுத்துட்ட. உனக்கு தான் ரொம்ப பசியா இருக்கும் என்று அவள் மார்பில் சாய்ந்தாள். பரவாயில்லடி, உங்களை விட என் பசி ஒன்றும் பெருசு இல்லை. உங்க வயிறு நிறைஞ்சாலே எனக்கு வயிறு நிறைஞ்சது போலதான் என்று செல்வி கூறிக்கொண்டிருக்க, செல்வி, புள்ள செல்வி, என்ன பண்ற? இப்படி வா என்று கந்தசாமியின் குரல் கேட்டது. இருவரும் ஒருவரை ஒருவர் பதட்டத்தோடு பார்த்து கொண்டனர். பிறகு செல்வி எழுந்து வாசலுக்கு ஓட குழந்தையை பாயில் படுக்க வைத்து விட்டு கயல்விழியும் அவள் பின்னால் சென்றாள். கையில் பாட்டிலோடு தள்ளாடி கொண்டு நிற்கும் தனது தந்தையை பார்த்ததும் செல்விக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. அப்பா, என்ன இது? இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கியா? உனக்கு எதனா மனசாட்சி இருக்கா? குழந்தைக்கு பால் வாங்கவும் நாளைக்கு சோறாக்கவும் தானே அரிசி வாங்க பணத்தை கொடுத்து விட்டேன். அந்த பணத்தை கொண்டு போய் இப்படி குடிச்சிட்டா வருவ? நாளைக்கு நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? உன்னாலதான் எங்களுக்கு சம்பாதிச்சு போட முடியல. நாங்க சம்பாதிக்கிறதையும் இப்படி ஏமாத்தி கொண்டு போய் குடிச்சிட்டு வரியே என்று கத்தினாள். பேசாத, வாய மூடு. என்னடி, அப்பனை எதிர்த்து பேசுறியா? இதுதான் வார்த்தை உனக்கு கத்து கொடுத்துட்டு போனாளா என்று நிற்க முடியாமல் தள்ளாடினான். எங்க அம்மாவை பத்தி பேசாத, அதுக்கு உனக்கு அருகதையே இல்லை என்றாள் கயல்விழி. சில்லுவண்டு, நீ எல்லாம் கூட பேச ஆரம்பிச்சிட்டியா? உன்னை அப்படியே கழுத்தை பிடிச்சி திரிகிறேன் பாரு என்று அவள் அருகில் தள்ளாடி கொண்டு வந்தான். அவளை இழுத்து உள்ளே அனுப்பிய செல்வி தனது தந்தையை பிடித்து தள்ளினாள். அவன் நிலை தடுமாறி கீழே விழ இதற்குள் உள்ளே பாபு எழுந்து அழ ஆரம்பித்தான். கயல்விழி அவனை தூக்கி வந்து செல்வியிடம் கொடுத்தாள். தள்ளாடி கொண்டிருந்த கந்தசாமி அந்த குழந்தையை பார்த்து கத்தினான். இந்த பிசாசை இன்னுமா வச்சிட்டு இருக்கீங்க? இதாலதான் என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டான். இத அப்பவே தலைமொழிகிட்ட சொன்னா என் பேச்ச மீறி இதை இன்னுமா வீட்டுல வச்சிட்டு இருக்கீங்க என்று தள்ளாடினான். அம்மா செத்ததுக்கு நீதான் காரணம். என்னது, நானா? செல்வி, என்ன வளர்ற? ஆமா, நீ இப்படி தினமும் குடிச்சிட்டு வந்து அம்மாவை போட்டு அடிச்சதாலதான் அம்மா போய் சேர்ந்துடுச்சு. அதுக்கு பாவம் இந்த குழந்தைய ஏன் காரணம் சொல்ற? இந்த பாரு, இனிமே ஒழுங்கா இருக்கிறதா இருந்தா இங்க வா, இல்லனா நீ வரவே வராத என்று கதவை பட்டன சாத்தி கொண்டு உள்ளே சென்றாள் செல்வி. என்னையா வெளியில தள்ளி கதவை சாத்துறீங்க? பாருங்கடி, உங்களை என்ன பண்றேன் பாரு. நான் போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த பிசாசை கொண்டு போய் எங்கேயாவது கடாசிட்டு வரணும், இல்ல பாரு என்று தள்ளாடி கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான். செல்வி கண்ணீரோடு உள்ளே வந்து அமைதியாக அமர, அக்கா என்று அவளிடம் ஓடி வந்தாள் கயல்.
காலை எழுந்து வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்த செல்வி அனைவரும் பதறி அடித்துக் கொண்டு ஓடுவதை பார்த்து பயந்து போனாள். கூட்டத்தின் கடைசியாக வந்த வள்ளியப்பன் மூச்சு வாங்க அவளிடம் வந்தான். ஏ புள்ள, என்ன இது, இங்கதான் நிக்கிறியா? ஊரே உங்க அப்பன் பணத்தை தூக்க ஓடிட்டு இருக்கு, நீ என்ன திரு திருன்னு முழிச்சிட்டு நிக்கிற என்று கேட்டான். செல்வி அதிர்ந்து போனாள். அண்ணே, என்ன சொல்ற? எங்க அப்பா செத்துடுச்சா என்று அலறினாள். ஆமாம் புள்ள, உனக்கு தெரியாதா? உங்க அப்பன் ராத்திரி நல்லா குடிச்சு போட்டு தள்ளாடிக்கிட்டு அந்த கிணத்து பக்கம் போனானா. நம்ம கவுண்டர் பாத்துருக்காரு. அப்ப அவரு திட்டி அனுப்புனாராம், அந்த பக்கம் ஏண்டா போற, ஒழுங்கா வீடு போய் சேருன்னு. ஆனா உங்க அப்பன் கேட்காம போய் அதுல விழுந்துட்டு இருப்பான் போல இருக்கு. காலையில அந்த பக்கம் போன செங்கோடம் பார்த்துட்டு ஓடி வந்து சொன்னான். சரி சரி வா புள்ள என்று கூறிவிட்டு ஓடினான். செல்வி அதிர்ந்து போய் அப்படியே நின்றாள். 10 நாட்கள் அனைத்து முடிந்து வந்திருந்த ஊர் மக்கள் அனைவரும் சென்றுவிட தனது தம்பியை வைத்துக்கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தனர் செல்வியும் கயல்விழியும். அவர்களின் பரிதாப நிலையை பார்த்த அந்த ஊர் பெரிய கவுண்டர், என்ன செல்வி, உங்களுக்கு இருந்த ஒரே ஆதரவு உங்க அப்பனும் போய் சேர்ந்துட்டான், இப்ப என்ன பண்ண போறீங்க? குடிகாரனா இருந்தாலும் ஒரு ஆம்பளை தொண்டை இருந்தது, இப்ப அது கூட இல்லாம நீங்க இந்த குடிசையில தனியா இருக்கிறது சரிப்படாதுமா. இந்த சின்ன பையனை வச்சுக்கிட்டு நீங்க வேலைக்கும் போயிட்டு பழப்பம் பார்க்க முடியாது. அதுக்குதான் சொல்றேன், பேசாம அந்த குழந்தைய கொண்டு போய் எங்கேயாவது அனாத ஆசிரமத்துல விட்டுட்டு நீங்க 2 பேரும் ஹோம்ல எங்கேயாவது சேர்ந்துடுங்க. அதுக்கு வேணா நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன் என்றார். ஐயா, என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என் தம்பி தங்கைய நான் தனியா விட மாட்டேன். அவங்களுக்கு இனிமே நான் அக்கா இல்ல, அம்மா. நான் அவங்கள பாத்துக்கிறேன் என்றாள் செல்வி. அது சரி புள்ள, ஆனா பொழப்புக்கு என்ன பண்ணுவ? இந்த கூலி வேலையை நம்பி இதுங்களை எப்படி நீ தனியா வளர்க்க முடியும்? உனக்கும் வயசானா நீயும் கல்யாண காட்சின்னு பண்ணிட்டு போயிடுவ. அப்புறம் அதுங்க என்ன பண்ணும்? சரி, உன் தங்கச்சியாவது உன் கூட சேர்ந்து வேலை பார்க்குதுன்னு வெயி, அந்த பையன் என்ன பண்ணுவான்? உங்களை கட்டிட்டு போறவன் அவனையும் பார்த்துப்பானா? அதுக்குதான் நான் ஒரு முடிவு பண்ணிருக்கையா. என்ன புள்ள என்று ஒன்றும் புரியாமல் அவளை பார்த்தார் பெரிய கவுண்டர். நான் இனிமேலும் இவங்களுக்காக தான் வாழ போறேன். என் தம்பியை நல்லா படிக்க வச்சு ஆளாக்க போறேன். அதுக்காக நான் கல்யாணமே பண்ணிக்க போறதில்ல என்று தீர்க்கமாக கூறினாள். ஏய், என்ன புள்ள இது, பைத்தியக்காரி போல பேசுற? அதெல்லாம் இப்ப சொல்ல நல்லா இருக்கும், ஆனா வயசு வந்தா 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. அவங்களுக்கு என்ன ஐயா, பேசுறவங்க எது வேணாலும் பேசுவாங்க. அப்படி பேசுறவாயா என் தம்பி தங்கச்சிக்கு சோறு போட்டு பசியாத்த போது, இல்ல எங்க மானத்தை மறைக்க துணி வாங்கி கொடுக்க போதா? அவங்க வாழ்க்கைக்கு வழியதான் காட்ட போதா? இனிமே நான் யாருக்கும் பயப்பட போறதில்லை. நேர்மையா உழைச்சி என் தம்பி தங்கைய நானே பாத்துக்கிறேன் என்று உறுதியாக கூறினாள். அவளை பெருமையோடு பார்த்தார் பெரிய கவுண்டர். சரி புள்ள, நீ இவ்வளவு உறுதியா இருக்கும் போது நான் உனக்கு உதவி செய்கிறேன். சொல்லுமா, உனக்கு என்ன வேணும்? ஐயா, நான் இங்கேயே வாசல்ல சின்னதா டிஃபன் கடை போட்டு பொழைச்சிக்கலான்னு இருக்கிறேன். என் தங்கச்சியும் எனக்கு உதவியா இருப்பா. அப்படியே எங்க தம்பியையும் நாங்க பார்த்துப்போம். அதனால நீங்க அதுக்கு என்ன புள்ள, நாளைக்கே அதுக்கான சாமானெல்லாம் வாங்கி போட்டுறேன். நீ தாராளமா வியாபாரத்தை ஆரம்பி, நல்லா வருவ என்று அவளை வாழ்த்தி விட்டு சென்றார் கவுண்டர். மறுநாள் காலை கவுண்டர் டிஃபன் கடைக்கு தேவையான பாத்திரங்கள், மளிகை சாமான்கள் என வாங்கி வந்து கொடுக்க அவருக்கு நன்றிகள் கூறிவிட்டு வியாபாரத்தை ஆரம்பித்தாள் செல்வி. தினமும் காலையில் எழுந்து மாலை வரை அவள் அதில் உழைத்து கொண்டிருக்க கயல்விழி பாபுவை பார்த்து கொண்டு தனது அக்காவிற்கும் உதவிகள் செய்து கொண்டிருந்தாள். வியாபாரம் ஓரளவு நல்ல முறையில் நடக்க வந்த வருமானத்தை வீட்டு செலவிற்கு போக மீதியை பத்திரமாக சேர்த்து வைத்தாள். பாபுவும் அவர்கள் அன்பில் ஆனந்தமாக வளர அவனுக்கு வயது வந்ததும் பள்ளியில் சேர்த்து விட்டாள் செல்வி. பாபுவும் நன்கு படிக்க செல்விக்கும் கயலுக்கும் சந்தோஷம் பிடிபடவில்லை. தாங்கள் படும் கஷ்டமெல்லாம் தீர்ந்தது போல் உணர்ந்தனர். அக்கா, அக்கா என்று கத்தி கொண்டு வரும் தனது தம்பியை பார்த்து கடையில் வலை போட்டு கொண்டிருந்த செல்வி பதட்டத்தோடு எழுந்து கொள்ள அனைவருக்கும் பரிமாறிக்கொண்டிருந்த கயல் சாம்பார் கிண்ணத்தை தொப்பனை கீழே வைத்துவிட்டு அவனிடம் ஓட்டமாக ஓடி வந்தாள். என்னப்பா, ஏப்பி ஓடி வர, எங்கேயாவது விழுந்துட்டியா என்று இருவரும் பதற, அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, இன்னைக்கு எனக்கு ரேங்க் கார்டு கொடுத்தாங்க, நான் எத்தனாவது ரேங்க் சொல்லு என்று செல்வியை பார்த்து சிரித்தான். இது என்னடா அதிசயம், நீதான் எப்பவும் போல ரேங்க் எடுத்திருப்ப என்று சிரித்தாள் கயல். அப்படியாடா என்று செல்வி மகிழ்ச்சியோடு கேட்க, ஆமாக்கா, இதோ பாரு, அதுக்காக எனக்கு கப்புலாம் கொடுத்தாங்களே,
என்று பையிலிருந்து ஒரு சிறிய கப் எடுத்து செல்வியிடம் கொடுத்தான். ஏய், நல்லா இருக்கே என்று அதை ஆசையாக வாங்கி பார்த்த செல்வி அவனுக்கு திருஷ்டி கழித்தாள். என் தம்பி மேல எத்தனை கண்ணு பட்டிருக்கோம் என்று அவனை வாரி அணைத்து கொண்டாள். அக்கா போக்கா, நான் உன்கிட்டயும் கைலாக்கா கிட்டயும் பேச மாட்டேன் என்று முகத்தை திருப்பி கொண்டு உள்ளே சென்றான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அவன் பின்னால் சென்றனர். ஏய், என்னடா பாபு, ஏன் திடீர்னு கோச்சிட்டு ஓடி வர என்று அவனை தூக்கி கொண்டாள் கயல். பின்ன என்னக்கா, நீயும் அக்காவும் ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொன்னீங்க இல்ல, ஏன் வரல என்று அவள் கன்னத்தில் லேசாக அடித்தான். இருவரும் சிரித்து விட்டு, அட அதுதானா, நாங்க பயந்தே போயிட்டோம். அதுக்கு இல்ல கண்ணு, இன்னைக்கு டிஃபன் கடையில திடுதிடுப்புன்னு நிறைய பேர் வந்துட்டாங்கப்பா. அதுதான் எனக்கும் கயலுக்கும் கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சு. இப்ப என்ன, இன்னும் அடுத்த வருஷமும் நீ நிறைய இது போல பரிசுல வாங்கிட்டு தான் இருக்க போற. அப்ப நாங்க பார்க்க தான் போறோம் என்றாள் செல்வி. சரி சரி அக்கா, எனக்கு இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தா சைக்கிள் வாங்கி தரேன்னு சொன்ன இல்ல, எப்ப வாங்கி தர என்று செல்வியை பார்த்து கேட்டான். அதுவா, அது என்னக்கா அது இழுக்கிற, எப்ப வாங்கி கொடுக்கற சொல்லு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சைக்கிள்ல தான் வராங்க தெரியுமா, நான் தான் நடந்து போறேன். ஏய் பாபு, பள்ளிக்கூடம் பக்கத்துல தானேடா இருக்கு, அதுக்கு எதுக்கு சைக்கிள் என்றாள் கயல். அக்கா உனக்கு தெரியாது, நீ பேசாம இரு. அக்கா சொல்லுக்கா, எப்ப வாங்கி கொடுக்கற என்று செல்வின் கையை பிடித்து இழுத்தான். சரிப்பா, கோச்சிக்காத, நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை டவுனுக்கு போய் வாங்கி வருவோம், சரியா? சரிக்கா, அக்கான்னா அக்கா தான் என்று அவள் கன்னத்தில் முத்தம் கொடுத்து விட்டு வெளியே ஓடினான். அக்கா என்னக்கா, புதுசா சைக்கிள் வாங்கணும்னா 7,000 8,000 ஆகும். இப்ப எதுக்கு அவ்வளவு காசு வீணா செலவு பண்ற என்றாள் கயல். ஏய் விடுடி, படிக்கிற புள்ள ஆசைப்பட்டு கேக்குறான். அக்கா அதுக்காக? ஏய் கயலு, நமக்கு இருக்கிறது ஒரே தம்பி, அவன் ஆசையை நாம தானடி நிறைவேற்றணும். அவனுக்கு நம்மளை விட்டா யாரு இருக்கா சொல்லு? அதுக்கு இல்லக்கா, 4 நாளா நீ இரும்பிக்கிட்டே இருக்கிற. அந்த புகையில உட்காந்து உட்காந்து உன் உடம்பு அடிக்கடி சரியில்லாம போகுது. டாக்டர் கிட்ட வானாலும் வரமாட்டேன்ற. என்னையும் அடிப்படையில உட்காரதடி, அனல் ஆகாதுன்னு என்ன அங்க விட மாட்டேன்ற. இப்பெல்லாம் உனக்கு அடிக்கடி வயிற்று வலி வேற அதிகமா வருது. அதுக்கு வைத்தியம் பார்த்து உடம்ப சரி பண்ண வேண்டாமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம இரு. நாளைக்கு கொஞ்ச நேரம் கடையை பார்த்துக்க, நான் டவுனுக்கு போய் பேங்க்ல இருந்து பணத்தை கொண்டு வந்துடுறேன். அப்படியே ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு சைக்கிள் வாங்கிக்கிட்டு உனக்கு ஒரு 1/2 பவுன்ல கமல் ஜிம்மிக்கு எடுத்துட்டு வந்துடுவோம் என்றாள். என்னக்கா இப்ப எதுக்கு அதெல்லாம்? பேசாம இருடி, உனக்கும் வயசு ஏறிட்டு போகுது. இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா நகையை சேர்த்துட்டு வந்தாதான் நல்லது. இல்லனா கல்யாணத்தப்ப திடுதிடுப்புன்னு மொத்த நகையை வாங்க நான் எங்க போறது? அதுக்குதான் பேசாம வா என்று வெளியே சென்று அடுப்படையில் அமர்ந்து வடைகளை போட ஆரம்பித்தாள். அப்படின்னா நான் சொல்றது உன் காதுல ஏறவே ஏறாதா என்று கேட்டுக்கொண்டே அவள் பின்னால் வந்தாள் கயல். என்னடி, என்ன சொல்ற நீ? நான் என்ன கேட்கல? அந்த வரிசை நாட்டில இருந்து உன்னை பொண்ணை கேட்டு அனுப்பி விட்டாங்களே என்று அவள் மேலும் கூறுவதற்குள் திரும்பி அவளை முறைத்த செல்வி, ஏய் நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, என் கல்யாண பேச்சு எடுக்காதன்னு? அது நடக்காது. எனக்கு நீயும் தம்பியும் தான் முக்கியம். அக்கா இதோ பாரு கயலு, உன்னை காலாகாலத்துல ஒரு நல்லவன் கிட்ட புடிச்சு கொடுக்கணும், என் தம்பியை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கணும். இது 2 தான் என்னோட லட்சியம். அதை விட்டு எனக்கு வேற எந்த நினைப்பும் இல்லை. நீ பேசாம வேலையை பாரு என்று அடுப்பில் இருந்த கட்டைகளை உள்ளே தள்ளினாள் செல்வி. இப்படியே நாட்கள் உருண்டோட பாபுவும் +2 நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேறினான். இதற்குள் கயல்வழிக்கு பக்கத்து ஊரில் இருந்து நல்ல வரன் அமைய அவளுக்கு சேர்த்து வைத்திருந்த நகைகளை எல்லாம் போட்டு நிறைவோடு திருமணத்தை முடித்தாள் செல்வி. கயலின் கணவன் திவாகர் சொந்தமாக 2 ஏக்கர் வைத்து விவசாயம் செய்ய கயல்வழியை எந்த குறையும் இன்றி பார்த்து கொண்டார். கயல்வழியும் அவளது வருமானத்தில் நல்லபடியாக குடும்பம் நடத்தினாள். வாரம் 1 நாளாவது தனது அக்காவையும் தம்பியையும் வந்து பார்த்து விட்டு சென்று விடுவாள். திவாகரும் செல்வியின் மீது மிக்க மரியாதையோடு இருந்தான். அந்த ஞாயிற்றுக்கிழமை திவாகரும் கயல்வழியும் செல்வியை பார்க்க வந்திருக்க பாபு அவர்களுக்கு இளநீர் கொண்டு வர தோப்பிற்கு சென்றான். சாப்பிட்டு விட்டு மூவரும் திண்ணையில் அமர்ந்தனர். ஏங்கா, பாபுவை இப்ப சென்னையில இருக்கிற அந்த பெரிய காலேஜ்ல சேர்த்துதான் ஆகணுமா? இங்கே டவுன்ல இருக்கிற காலேஜ்ல சாதாரண படிப்பு படிக்க வச்சா என்ன என்றாள் கயல்விழி. அதுதானே அண்ணி, இப்ப அவன் ஆசைப்படுறான்னு இன்ஜினியருக்கு படிக்க வச்சா வருஷா வருஷம்
லட்சக்கணக்கில் பணத்தை கட்டணும். பாவம், நீங்க என்ன செய்வீங்க என்றான் திவாகர். நான் எப்படியாவது சமாளிச்சு கட்டிடுவேன் தம்பி. இப்ப டிஃபன் கடை மட்டும்தான் போடுறேன். இனிமே மத்தியானத்துலயும் சாப்பாடு செஞ்சு போடலான்னு இருக்கிறேன். கூட கொஞ்சம் வருமானம் வரும் இல்ல என்றாள் செல்வி மெதுவாக. அக்கா, உனக்கு என்ன பைத்தியமா? இப்பவே 2 வேளை அந்த அண்ணல உக்காந்து உக்காந்து உன் வயிறு எல்லாம் புண்ணாகி போய் கிடக்குதுன்னு டாக்டருங்க சொன்னாங்களா இல்லையா? அது கூட நீயா எங்க போய் டாக்டரை பார்த்த? இவருதான் தொந்தரவு பண்ணி உன்னை கூட்டிட்டு போனாரு. இனிமே நீ அவ்வளவா அந்த அண்ணல உட்காரக்கூடாதுன்னு டாக்டர் எவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொல்லி அனுப்புனாரு. நீ என்னடானா இருக்கிறது பத்தாம இப்ப மத்தியானத்திலயும் கடை போடுறேன்னு சொல்ற. ஒத்தாசிக்கு இப்ப நானும் இல்ல, கடைக்கு போயிட்டு வர தம்பியும் இருக்க மாட்டான். நீ தனியா என்ன பண்ணுவ? அட என்ன கையலு, இது என்ன எனக்கு புதுசா? நான் எல்லாம் சமாளிச்சுப்பேன்டி. தம்பியை நல்லா படிக்க வைக்கணும்னா நான் மத்தியானத்திலயும் கடை போட்டாதான் சரியா இருக்கும். என்ன நீ அதுக்காக? தம்பி, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துப்பேன். அந்த டாக்டருங்களுக்கு என்ன, பணத்தை புடுங்க எதனா சொல்லுவாங்க என்று சிரித்தாள். இதற்குள் பாபு இளநீர் குலையுடன் அங்கு வர, சரி சரி உள்ள வரான், அவன் எதிர்க்க எதுவும் பேச வேண்டாம், அப்புறம் அவன் சங்கடப்படுவான் என்றாள் செல்வி. அக்கா, மாமா இந்தாங்க, இளநீர் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நான் சீவி கொடுக்குறேன், கபகபன்னு குடிங்க என்று இளநீரை சீவ ஆரம்பித்தான் பாபு. அதெல்லாம் இருக்கட்டும் மச்சான், நான் பாத்துக்கிறேன், இப்படி கொண்டா என்று அவன் கையில் இருந்த அருவளை வாங்கி இளநீரை சீவ ஆரம்பித்தான் திவாகர். ஆமா பாபு, என்னடா உனக்கு சென்னையில ஏதோ பெரிய காலேஜ்ல இன்ஜினியருக்கு படிக்க இடம் கிடைச்சிருக்காமே? அக்கா சொல்லிச்சு, அங்கெல்லாம் படிக்க நிறைய செலவாகும் இல்ல என்று கேட்டாள் கயல்விழி. பாபுவின் முகம் டக்குன்னு சுருங்கியது. செல்வி அவளை பார்த்து ஜாடை காட்ட, அக்கா அதுக்காக பார்த்தா என்னோட ஃபியூச்சர் நல்லா அமைய வேண்டாமாக்கா? நான் நல்லா படிச்சுட்டு யாருக்கு செய்ய போறேன்? உங்களுக்கு தானே. அதுக்கு இல்லடா அக்கா, பாவம், அது தனியா எப்படி இம்புட்டு பணத்தை சமாளிக்கும்? நாமளும் யோசனை பண்ண வேண்டாமா? அதுக்கு இல்லக்கா, நான் இப்ப அந்த படிப்பை படிச்சுட்டா அப்புறம் எனக்கு நல்ல வேலை கிடைச்சிடும். ஒரு 4 வருஷம் தானே, அப்புறம் நான் அக்காவை ராணி போல வச்சு பார்த்துக்க போறேன் என்று செல்வியை பார்த்தான். அவள் முகத்தில் மகிழ்ச்சி புன்னகை தவழ்ந்தது. அது சரி மச்சான், இந்த லோன் போட்டு படிச்சுக்கலான்னு சொல்றாங்களே, அது போல ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்க. நீ தான் நல்ல மார்க் எடுத்திருக்க இல்ல, உனக்கு லோன் கிடைக்கும். அப்புறம் கூட நீ வேலைக்கு போகும்போது அந்த கடனை அடைச்சிக்கலாம். எங்க அண்ணன் பையன் கூட அப்படிதான் படிச்சான் என்றான் திவாகர். அதுதானே என்று கையில் கூற, அதெல்லாம் எதுக்கு புள்ள, பாவம், படிச்சு முடிச்சு வேலைக்கு போகும்போது ஃப்ரீயா இருக்கணும். வாங்கின சம்பளத்தையே கொண்டு போய் கடனுக்கா கட்டுவாங்க? நீ பேசாம இரு கயலு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாவம் குழந்தை, அவன் படிக்கட்டும் என்றாள் செல்வி. அவளிடம் ஓடி சென்று அவளை அணைத்து கொண்ட பாபு, அக்கா நீ கவலைப்படாதக்கா, வேலைக்கு போனதும் பாரு, நான் உன்னை சென்னைக்கே கூட்டிட்டு போய் பாத்துக்கிறேன், என் கூடவே தான் இருக்கணும் என்றான். ஏ ராசா, நீ செய்வடா, எனக்கு தெரியும் என்று அவனை அணைத்து கொண்டாள் செல்வி. பாத்தீங்களா இந்த பயப்புள்ளைய, எப்படி அவளை காக்கா பிடிச்சு ஏமாத்துது என்று தனது கணவனிடம் கூறிவிட்டு சிரித்தாள் கயல்விழி. ஏய் பேசாம இருடி என்று திவாகரும் சிரித்தான். இருக்கும் பணத்தை எல்லாம் சமாளித்து ஃபீஸை கட்டி பாபுவை காலேஜில் சேர்த்து விட்டாள் செல்வி. பாபுவும் சென்னைக்கு வந்து ஹாஸ்டலிலேயே தங்கி படிக்க ஆரம்பித்தான். விடுமுறை நாட்களில் எல்லாம் தனது அக்காவை பார்க்க வந்து விடுவான். 1 வருடம் இப்படி உருண்டோட 2ஆம் ஆண்டில் இருந்து அவனது நடவடிக்கையில் சில மாற்றங்கள் தெரிந்தது. பாபு அவ்வளவாக செல்வியை வந்து பார்ப்பதில்லை. போனிலும் வாரம் 1 முறை அல்லது 2 முறை தான் பேசுவான். அதுவும் 2 வார்த்தை பேசிவிட்டு போனை வைத்து விடுவான். ஆனால் பணத்திற்கு மட்டும் தவறாமல் போன் செய்து கேட்டு விடுவான். இதனால் செல்வி சற்று வருத்தப்பட்டாலும் பிறகு தனது தம்பியின் மீது இருந்த பாசத்தால் பேசாமல் இருந்து விடுவாள். அன்று அவளுக்கு வயிற்று வலி அதிகமாகி போக டாக்டரிடம் சென்று மருந்தை வாங்கி கொண்டு வந்தவள் கடையை போடாமல் அமைதியாக வீட்டில் படுத்திருந்தாள். விஷயம் அறிந்து கயல்விழி அவளை பார்க்க ஓடி வந்தாள். அக்கா, என்னக்கா இது? நான் சொன்னா கேட்காம நீ இப்படி உடம்ப கெடுத்து வச்சிட்டு இருக்கிற பாரு, உடம்புல வெறும் எலும்புதான் இருக்கு என்று அவளை திட்டிக் கொண்டே கஞ்சியை காய்ச்சி கொண்டு வந்து அவளுக்கு குடிக்க கொடுத்தாள் கயல்விழி. மெதுவாக எழுந்து அதை வாங்கிய செல்வி, நீ சாப்பிட்டியாடி? எனக்கு உடம்பு முடியல, இல்லைன்னா கோழி அடிச்சு குழம்பு வச்சிருப்பேன், உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல என்று மூச்சு வாங்க கூறினாள். வர்ற கோவத்துக்கு நான் உன்னதான் இப்ப அடிக்க போறேன் பாரு என்று கையை ஓங்கினாள் கயல். அவளை பார்த்து சிரித்த செல்வி, ஏண்டி இவ்வளவு கோவம்? பின்ன என்னக்கா, டவுன்ல ஏதோ பெரிய டாக்டர் வந்திருக்காராம்,
அவர்கிட்ட போய் உடம்ப பாத்துக்க, உன்னை வர சொல்லி அவர் எத்தனை வாட்டி கூப்பிடுறாரு. நீ எதனா காதுல போட்டுக்கிறியா? இந்த கடையவே கட்டிட்டு அழுவுற. பாரு, இந்த டாக்டர் உனக்கு என்ன மருந்து கொடுக்கறாரோ என்னவோ, ஒன்னும் சரியா கேட்கல. அடிக்கடி இப்படி முடியாம படுத்துக்கிற. பேசாம எங்க வீட்டுக்கு வந்து 10 நாள் ரெஸ்ட் எடுனா அதுவும் கேட்க மாட்டேன்ற என்று முகத்தை திருப்பினாள். ஏ கயலு, என்னடி என்னவள் கன்னத்தை பிடித்து திருப்பினாள் செல்வி. அவள் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. ஏ கயலு, அழுறியா? ஏண்டி என்னவள் கண்களை துடைத்தாள். பின்ன என்னக்கா, அந்த பயலுக்காக நீ இப்படி உடம்ப வாட்டிக்கிற. அவ என்னடா அண்ணா உன்னை வந்து பாக்குறது கூட இல்ல. ஏய், அவ இப்ப 4வது வருஷம் படிச்சிட்டு இருக்காண்டி. இன்னும் 2 மாசம்தான் படிப்பை முடிச்சிருவானா. ஏதோ பெரிய கம்பெனில இதுக்குள்ள அவனுக்கு வேலையும் கிடைச்சிருச்சான். படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போக வேண்டியதுதானா. அப்படி இருக்கும்போது அவன் கவனமா படிச்சாதானே. சொல்லு, இப்போ போய் இங்க வரலன்னு நாம எப்படி கேக்குறது? போக்கா, பாசம் இருந்தா அதெல்லாம் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஓடி வந்துருவாங்க. அவன் சுயநலமா இருக்கான். அவனுக்காக நீ இப்படி அவதிப்படுற. நான் அப்பவே சொன்னேன், இங்கே அவனை எங்கேயாவது சேர்த்து படிக்க வையின்னு. சொன்னா கேட்டியா? இப்ப அவனும் படிப்பை முடிச்சுட்டு இங்கே எதனா வேலைக்கு போயிட்டு உன்னையும் கிட்ட இருந்து பாத்திருப்பான். ஏய், சும்மா அதையே பேசாத. இன்னும் 2 மாசம்தான். அப்புறம் நான் அவன் கூடவே சென்னைக்கு போறேன். அவன் என்ன நல்ல டாக்டர் கிட்ட காட்டி வைத்தியம் பார்ப்பான் பாரு. அப்ப நீயும் சந்தோஷப்படுவ என்று சிரித்தாள். ஆமா, இப்படியே நம்பிட்டு. சரி சரி, உனக்காக நான் இடியாப்பம் ஊத்தி கொண்டாந்தேன். இரு, தேங்காய் பால் அரைச்சிடுறேன், அப்புறமா சாப்பிடுவேன் என்று எழுந்து சென்றாள். நாட்கள் உருண்டோடியது. பாபுவும் எக்ஸாம் முடித்து நல்ல கம்பெனியில் பணிக்கு சேர முதல் மாதம் சம்பளம் வாங்கி கொண்டு தனது அக்காவை பார்த்து விட்டு சென்றான். இன்னும் 3 மாதங்களில் தனி வீடு வாடகைக்கு எடுத்து உன்னை வந்து அழைத்து செல்கிறேன் என்று அவன் கூற செல்விக்கு தான் பட்ட கஷ்டம் எல்லாம் பறந்தது போலானது. அவள் சந்தோஷத்தில் வானில் சிட்டாக பறந்து கொண்டிருந்தாள். இதை பார்த்து கயல்விழியும் திவாகரும் கூட மகிழ்ந்தனர். ஆனால் பாபு 3 மாதங்கள் கழித்து தான் ஒரு பெண்ணை காதலிப்பதாகவும் அவர்கள் நல்ல வசதியானவர்கள் என்றும் அவளையே தான் திருமணம் செய்ய போகிறேன் என்றும் வந்து கூற செல்வி அப்படி இடிந்து போனாள். இருந்தாலும் தனது தம்பியின் வாழ்க்கைதான் முக்கியம் என்றும் அவன் ஆசைப்படி சாருலதாவையே அவனுக்கு திருமணம் முடித்தாள். சாருவின் வீட்டாருக்கு செல்வி அவ்வளவாக பிடிப்பதில்லை. அவளை பார்த்தாலே கேவலமாக முகத்தை சுளிப்பதும் மரியாதை இல்லாமல் நடத்துவதும் என இருக்க, பாபுவும் சாருவின் மீது இருந்த மோகத்தால் இதை ஒன்றும் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. சாருவும் செல்வி அங்கு வருவதை விரும்பாததால் செல்வியும் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் வீட்டிற்கு செல்லாமல் ஊரிலேயே இருந்து விட்டாள். தனது தம்பியின் நடவடிக்கைகளை நினைத்து நினைத்து அவள் மிகவும் நொந்து போக அவள் உடல்நிலை மிக மோசமாகியது. அடிக்கடி அவளுக்கு வயிற்று வலி வந்து மிகவும் அவதிப்பட திவாகரும் கயல்விழியும் அவளை விடாப்பிடியாக இம்முறை டவுனில் இருக்கும் டாக்டரிடம் அழைத்து சென்றனர். அவளை முழுவதும் பரிசோதித்த டாக்டர் அவளுக்கு கேன்சர் வந்திருப்பதாக கூற திவாகரும் கயல்விழியும் அதிர்ந்தனர். என்ன டாக்டர், அப்படின்னா எங்க அக்காக்கு இந்த வியாதி குணமாக்கவே முடியாதா என்று அழுதாள் கயல். நோனோ, அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. என்ன ஒண்ணு, நீங்க முதல்லயே வந்து பார்த்திருந்தா நானே சரியாக்கி இருப்பேன். ஆனா இப்ப அது கேன்சரா மாறினதால அதுக்கான டாக்டரை தான் நீங்க பார்க்கணும். அதுவும் இல்லாம இவங்களுக்கு ஹெல்த்தியான சாப்பாடு கொடுத்து அவங்கள கரெக்ட் டயட்ல வச்சிருந்தா நீங்க இந்த வியாதியில இருந்து அவங்கள சீக்கிரமா குணமாக்கிடலாம். அப்படியா? அப்பனா நாங்க எங்க போய் அவங்கள காட்டணும்னு சொல்லுங்க டாக்டர், அங்க போறோம் என்றான் திவாகர். நான் சென்னையில இருக்கிற கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறேன். அங்க எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காரு. அவர்கிட்ட இந்த லெட்டரை கொடுத்தா அவர் மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுவாரு. அப்புறம் நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று கூறிவிட்டு லெட்டரை எழுதி கொடுத்தார் டாக்டர். டாக்டர், இதுக்கு நிறைய செலவாகுமா? ஆமா, ஆனா அதுக்காக பார்த்தா உங்க அக்காவோட உயிரை காப்பாற்ற வேண்டாமா என்றார் டாக்டர். வீட்டிற்கு வந்ததும் கயல்விழி அவளை நன்கு திட்டி தீர்த்தாள். நான் அப்பவே சொன்னேன், அந்த பயலுக்காக இப்படி உன் உடம்ப கெடுத்துக்காதன்னு. சொன்னா கேட்டியா? சரி, அப்படிதான் உழைச்சி அவனை படிக்க வச்ச. உன் உடம்பையாவது ஒழுங்கா பாத்துருக்கலாம் இல்ல? அதுவும் செய்யல. இப்ப பாரு அது எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு என்று கதறினாள் கயல். கயலு என்று செல்வி அவளை பிடித்து கொள்ள, பேசாத என்று அவள் கையை தட்டிவிட்டாள். சரி விடு கயலு, போனதையே பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. இப்ப நம்ம அண்ணிய சென்னைக்கு கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்க்கணும். என்கிட்ட இப்போதைக்கு ஒரு 50,000 இருக்கு என்றான் திவாகர். அவனை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள் கயல். அதுதான் புள்ள, நம்ம குமாருக்கு ஃபீஸ் கட்ட வச்சிருக்கமே, அதை சொன்னேன்.
ஓ அதுவா? ஆனாலும் அது மட்டும் எப்படி பார்த்தோம் என்று கயல் விழிக்க, ஏய் என்ன இது? அதெல்லாம் வேண்டாம். தம்பி, என்ன இது? எனக்காக பாவம் புள்ள படிப்புக்கு வச்சிருக்கிற காசை கொண்டு போய் செலவு பண்ண போறீங்களா? அதெல்லாம் வேண்டாம் என்றாள் செல்வி. நீ பேசாத என்றாள் கயல். இல்ல நீ இப்ப செலவை பார்த்தா அப்புறம் உங்களுக்கு வியாதி முத்தி போயிடும். இல்ல தம்பி, எனக்கு இனிமே என்ன கிடக்கு? வாழ வேண்டிய பிள்ளைங்க தான் முக்கியம். அதுவும் இல்லாம நான் ஊருக்கு போய் தம்பிய பார்க்கலான்னு இருக்கிறேன். அவன் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறான். அவன் கண்டிப்பா என்னை பார்த்தா பதறிடுவான். அப்புறம் அவனே கூட என்ன அந்த ஆஸ்பத்திரியில சேர்த்து வைத்தியம் பார்ப்பான். பாப்பான் பாப்பான், இன்னும் பைத்தியக்காரி போல கனவு காணாத என்று கத்தினாள் கயல். ஏய் கயல், பேசாம இரு. அண்ணி சொல்றதும் சரிதான்னு எனக்கும் படுது. என்னதான் நம்ம சமாளிச்சாலும் இப்ப அவ்வளவு பணத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியாது. அதனால அண்ணி பாபு கிட்ட போறதுதான் நல்லது. கண்டிப்பா அவன் அண்ணிய பார்த்தானா அவங்க நிலைமைய புரிஞ்சுப்பான் என்றான் திவாகர். பிறகு திவாகரை செல்வியை பாபுவின் வீட்டில் விட்டு விட்டு வர செல்வியை பார்த்து சாருவிற்கு தலைவேதனை ஆனது. பாபுவும் அவள் வந்ததில் அவ்வளவாக சந்தோஷம் அடைந்தது போல் தெரியவில்லை. அவர்களது செயல்களை பார்த்து செல்வியும் தனது வியாதியை பற்றி பாபுவிடம் எதுவும் கூறாமல் அமைதியாக இருந்து விட்டாள். சாரு அவளை வீட்டில் வேலைக்காரி போல் அனைத்து வேலைகளும் வாங்கி கொண்டிருக்க பாபுவும் எதுவும் கண்டு கொள்ளாமல் தனது வேலைகளை பார்த்து கொண்டு சென்று கொண்டிருந்தான். செல்வி வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு சோர்வாக இருக்கிறது என்று படுத்து விட்டால் சாரு கத்தி அமக்கலம் செய்து விடுவாள். இதனால் எல்லாம் செல்வி மிகவும் நொந்து போனாள். அன்று இரவு வயிற்று வலி அதிகமாகி போக செல்வி மிகவும் அவதிப்பட்டாள். தனது தம்பியை அழைக்க மெதுவாக சென்று அவனது அறைக்கு சென்றாள். அப்பொழுது உள்ளே சாருவும் அவனும் பேசிக் கொண்டிருந்தது அவள் காதில் விழுந்தது. என்னங்க, உங்க அக்கா இன்னும் எத்தனை நாளைக்கு இங்க இருப்பாங்க? அடுத்த வாரம் அமெரிக்கால இருந்து என்னோட கசின் வரலாம். அந்த சமயத்துல இவங்களை இங்க வச்சுக்கிட்டு எனக்கு தலைவலியா இருக்கும். இப்படி ஒரு ஆளை உங்க அக்கான்னு நான் எப்படி அவங்களுக்கு சொல்லுவேன் என்றாள். நான் என்ன செய்யறது? நானும் தான் அவளை மூஞ்சி காட்டுறேன், வல்லு வல்லுன்னு விழறேன். அவ அப்பயாவது போயிடுவான்னு பார்த்தா நகர மாட்டேன்றா. அது சரி, அது ஒரு நாட்டுப்புறம், படிப்பும் இல்லை ஒன்றும் இல்லை. அதுக்கு எங்க இதெல்லாம் புரியும்? இது இப்படிதான் வந்து ஒட்டிக்கிட்டு நம்ம உயிரை வாங்கன்னு தான் நான் அதை போய் பார்க்காம கூட இருந்தேன். ஆனா அப்படியும் வந்து உக்காந்துடுச்சு. என்ன என்ன பண்ண சொல்ற? அதுக்காக அவங்கள பார்த்தா ஏதாவது பளிச்சுன்னு இருந்தாலாவது பரவாயில்ல. அவங்க ட்ரெஸ்ஸும் அவங்களும் அடிக்கடி நல்லா சுகமா படுத்து தூங்கிட்டு வர இருக்காங்க. கேட்டா உடம்பு முடியலையாம். அங்க என்னவோ வெட்டி முறிச்சது போலதான். இவங்களுக்கு என்னங்க, நல்லா தானே இருக்காங்க என்றாள் சாரு. சரி விடு சாரு, பாப்போம். இன்னும் 2 நாள்ல அவளா போயிட்டா சரி, இல்லைன்னா நானே அவளை பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்துடுறேன். இதை கேட்டு செல்விக்கு வயிற்று வலி கூட பெரிதாக தெரியவில்லை. அதை விட மனவேதனை அதிகமாகியது. மறுநாள் காலை தூக்கத்திலிருந்து எழுந்து வந்த சாரு வீட்டில் செல்வி இல்லாததை பார்த்து பதறிக்கொண்டு பாபுவிடம் சொல்ல அவன் ஓடி வந்து அவளை எல்லா இடத்திலும் தேடி பார்த்து விட்டு ஓய்ந்து போனான். அவளது எண்ணிற்கு போன் செய்தாலும் அவள் போனை எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்தான் பாபு. என்னங்க, ஒருவேளை உங்க அக்கா நம்ம நைட்டு பேசினெல்லாம் கேட்டிருப்பாங்களோ, அதனால கோச்சிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்களோ என்று சற்று கலவரத்துடன் கேட்டாள் சாரு. ஆமா, கேட்டா என்ன இப்ப? அதுக்காக இப்படியா? கொஞ்சம் கூட ஒரு மேனஸ் இல்லாம சொல்லாம கொள்ளாம போவாங்க. இவளெல்லாம் இனி கூடயே வச்சிட்டு இருந்தா நமக்கு தான் டென்ஷன் ஏறும். அவ போனது நல்லதுதான், விடு. அவங்க எங்க போயிருப்பாங்க? எங்க போவா, ஊருக்கு தான். சரி, போனாவது போட்டு உங்க சின்னக்கா கிட்ட கேளுங்களேன். ஆமா, அவளுக்கு விஷயம் தெரிஞ்சது என்னை பிடிச்சி உலுக்கிடுவா. அது சரியான வாயாடி. செல்வி அக்காவது அமைதியா இருந்தது, அது என்னை பேசியே கொண்டுடும். நான்லாம் போன் போட மாட்டேன், பேசாம வேலையை பாரு. நானும் அவளை போக சொன்னேன், அவ போனதுக்கு நான் என்ன செய்யறது? ஊர்ல இருந்து யாராவது போன் போட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சென்று விட்டான். 2 நாட்கள் கழித்து பெரிய கவுண்டரிடம் இருந்து பாப்பிற்கு போன் வந்தது. என்ன, கவுண்டர் போன் போட்டிருக்காரு என்று போனையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் பாபு. என்ன, உங்க அக்கா அவர்கிட்ட பஞ்சாயத்து சொல்லியிருப்பாங்க, அவர் உடனே உங்களை கூப்பிட்டு மிரட்ட போறாரோ என்னவோ என்றாள் சாரு. ஆமா, இது என்ன அவங்க கிராமமா? அந்த ஆளு என்னை கூப்பிட்டு மிரட்ட? அதெல்லாம் அந்த ஊரோட வச்சுக்கணும். இப்ப பாரு என்ன செய்யறன்னு என்று போனை எடுத்து ஹலோ என்றான். பாபு, சீக்கிரமா கிளம்பி ஊருக்கு வா என்று சற்று கோபத்தோடு கூறினார் கவுண்டர். ஏன் என்று பாபு கேட்க, உங்க அக்கா இல்ல செல்வி காலையில செத்துடுச்சு என்றார். என்னது, அக்கா செத்துடுச்சா? என்ன சொல்றீங்க? ஏய் போதுண்டா, நிறுத்து.
ஒரு நோயாளி பொம்பளைன்னு கூட பார்க்காம அவளை இப்படி தன்னந்தனியா அனுப்பி வச்சிருக்கேடா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்னது, நோயாளியா? எங்க அக்காவா? என்ன சொல்றீங்க? என்னடா நடிக்கிற? உங்க அக்காளுக்கு கேன்சர்னு உனக்கு தெரியாதா? என் தம்பின்னு உனக்காகவே அந்த நெருப்புல வெந்து வெந்து சம்பாதிச்சு உன்னை படிக்க வச்சு ஆளாக்குனாலேடா. அதனால வியாதி வந்து அவதிப்பட்டா. அப்போ உன்னை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருப்பா. ஆனா நீ அவளை ஒரு பொருட்டாவே மதிக்கல. இப்போவும் நாங்கெல்லாம் அவளை உடம்ப பார்த்துக்க சொல்லி தீட்டா அவ அப்போவும் எங்க பேச்ச கேட்கல. கடைசியா என்ன நினைச்சாலும் என்னவோ, என் தம்பிய பார்க்க போறேன், அவன் என்னை காப்பாத்துவான்னு வந்தாளேடா. அவள் இப்படி தனியா அனுப்பி வச்சுட்டு கேடா பாவி என்று கத்தினார். நான் ஒன்னும் செய்யல, அக்காவே தான் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம வந்துடுச்சு. நான் என்ன செய்யறது? ஆமா, நீ எதுவும் பேசாம அவ வந்திருக்க மாட்டா. அவ அப்படிப்பட்டவ இல்ல. அவளை பத்தி என்கிட்ட சொல்லாத. நீ எதனா அவளை சொல்லியிருப்ப. அதுதான் அந்த வேதனை பொறுக்காம வந்து இங்க உயிரை விட்டுட்டா. மானஸ்தி. சின்ன வயசுல இருந்து அவளை நான் பாக்குறேன். உங்களுக்காக தான்டா அவ வாழ்க்கைய அர்ப்பணிச்சுக்கிட்டா. உன்னை அன்னைக்கு அவ எடுத்து வந்து வளர்க்காம இருந்திருந்தா இந்நேரம் அவளாவது நிம்மதியா இருந்திருப்பா என்றார் கோபமாக. என்னது, என்னை எடுத்து வந்து வளர்த்தாங்களா என்று அதிர்ந்தான் பாபு. ஆமாண்டா, நீ ஒரு அனாதை பைய. ஒரு நாள் உன்னை கிணத்தடியில யாரோ போட்டுட்டு போக உன்னை அந்த செல்வியும் கையிலும் தான் கொண்டு வந்து அவங்க ஆத்தா கிட்ட கொடுத்தாங்க. அவங்க ஆத்தாவும் உன்னை தன் பிள்ளைய ஏத்துக்கிட்டு வளர்த்தா. இதனால அந்த கந்தசாமி அவளை போட்டு அடிப்பான். அப்போ அவங்க உன்னை விடல. கொஞ்ச நாள்ல அவங்க அப்ப இம்சையில அவங்க ஆத்தாலும் போய் சேர்ந்துட்டா. அப்புறம் உன்னை செல்வியும் கையிலும் தான் பாத்துக்கிட்டாங்க. அவங்க அப்பா அப்பவும் அவங்கள படாத பாடுபடுத்தினான். ஆனாலும் அவங்க உன்னை விடல. அவனும் போய் சேர்ந்துட்டான். அப்புறம் நானும் உன்னை கொண்டு போய் எங்கேயாவது ஆசிரமத்துல விட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க சொன்னேன். அவங்க அப்பா உன்னை பாத்துக்கிட்டாங்க. அதுவும் அந்த செல்வி உன்னை பெத்த பிள்ளையாட்டம் பாத்துக்கிட்டாடா. ஆனா நீ அவளை ஒரு அக்காவா இல்ல, மனுஷியா கூட மதிக்கல. நீ எல்லாம் படிச்சு என்னடா பிரயோஜனம்? படிக்கிறது சம்பாதிக்க மட்டும் இல்ல, அன்பை வளர்த்துக்க, நன்றிய வளர்த்துக்க, பண்பை வளர்த்துக்க. ஆனா இதுல ஒண்ணு கூட உனக்கு இல்லடா. உன்னை வளர்த்ததுக்கு அவ ஒரு நாயை வளர்த்திருந்தா கூட அது நன்றியோட அவ காலையாவது சுத்தி வந்திருக்கும் என்று போனை வைத்தார். பாபு இடிந்து போய் அமர்ந்தான். காரில் இருந்து இறங்கி அவன் கதறிக்கொண்டு உள்ளே செல்ல செல்வியின் உடல் அங்கு இல்லை. அவளது போட்டோவிற்கு மாலைகள் போடப்பட்டிருக்க அதை சுற்றி ஊரார் அனைவரும் சோகத்தோடு அமர்ந்திருந்தனர். வியாதி வந்த உடம்பு, அதுதான் ரொம்ப நேரம் தாங்காதுன்னு நாங்களே அடக்கம் பண்ணிட்டோம் என்றான் திவாகர். பாபு துக்கம் தொண்டையை அடைக்க செல்வியின் போட்டோவிடம் சென்று தொப்பனை கீழே விழுந்து கதறினான். அக்கா, அக்கா, என்னை மன்னிச்சிடுக்கா. இந்த அனாதை பையனை எடுத்து ஒரு தம்பியா நீ வளர்த்தாலும் உண்மையிலே நீ எனக்கு தாயாதான் இருந்த. ஆனா நான் தான் உன்னை மகனா இருந்து பார்க்க தவறிட்டேன். என் கையில உன்னை நிம்மதியா அனுப்பி வைக்க கூட நான் கொடுத்து வைக்கலையேக்கா. என்னை மன்னிச்சிடுக்கா என்று கதறினான். அப்பொழுது தலைக்கு குளித்து விட்டு அமைதியாக அங்கு வந்த கைல்வழியை பார்த்த பாபு, அக்கா, என்னை நீயாவது மன்னிச்சிடு என்றவள் காலில் சென்று விட அவள் மெதுவாக தள்ளி சென்று தனது அக்காவின் போட்டோவிற்கு அடியில் இருந்த விளக்கை ஏற்றினாள். இத்துடன் தாயாகினாள் கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.